ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, gopco.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன ஸ்க்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் நேம், ஹாஸ்டலோட அட்ரஸ், அப்புறம் இது என்ன ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலா பாய்ஸ் ஹாஸ்டலான்றதை ஸ்க்ராப் பண்ணணும். அப்புறம் இந்த ஹாஸ்டல் இமேஜ். ஓகே, ஸோ இந்த 4 டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராப் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நான் இதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு லோட் ஆகிட்டு ஸோ அடுத்த ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதில் நான் ஸ்க்ரோல் பண்ண ஸோ அடுத்த லோட் ஆகி அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ இந்த லோட் ஆகி வரக்கூடிய ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவைப்படுது. ஸோ இது எப்படி நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் போயிட்டு ஸோ நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு இங்கே லோட் ஆகி நமக்கு அந்த ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் டேப் போய்க்கோங்க. ஸோ நெட்வொர்க் டேப் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா பார்த்திங்கன்னா எனக்கு லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே பேக்ரவுண்டில் ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு சர்வருக்கு. ஓகே, ஸோ இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலில் இருக்கும். ஓகேங்களா, அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ஆலில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு சர்வருக்கு போகக்கூடிய இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா XHRன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ XHRன்றது XML HTTP ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலராக அந்த சர்வர் போன ரெக்வஸ்ட் மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதை XHR பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெக்வஸ்ட் பண்ண இந்த URL வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் நான் வந்து ஃபுல்லாக லோட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெக்வஸ்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெக்வஸ்ட் URL வந்து கிடச்சிருக்கு. ஸோ முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கெட் ரெக்வஸ்ட்டில் போயிருக்கு. அப்புறம் நமக்கு இந்த ரெக்வஸ்ட் URL கிடச்சிருக்கு. ஸோ இதனோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜேசானாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேசான்றது ஒரு கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் HTMLன்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதாவது நாங்கள் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸோ பேக்ரவுண்டில் இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு ஸோ இந்த HTML ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோட் ஆகி ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது லோட் ஆகி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுதான் நடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நமக்கு இந்த ரெக்வஸ்ட் URL வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட் URL வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு URL இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொரு URL வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 இருக்குது. ஓகே, ஸோ இதே நான் ப்ரீவியஸ் URL பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 இருக்குது. ஓகே, ஸோ இதே நான் அகெயின் அதை ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மிச்ச டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேஜோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ராப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த URL காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மாடியூல். ஒன்று வந்து ரெக்வஸ்ட், இன்னொன்று பியூட்டிஃபுல் சோப், இன்னொன்று வந்து CSV. ஸோ இந்த ஸ்க்ராப் பண்ணுற எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம வந்து ஒரு CSV ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சோப். இது 2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது 2 யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பியூட்டிஃபுல் சோப்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் BS4 இம்போர்ட் பியூட்டிஃபுல் சோப். ஓகே, ஸோ இந்த 2 மாடியூல் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த 2 மாடியூலை பற்றியும் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா URLனு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த URL ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், பேஜோட வேல்யூவை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லூப்பில் ஐட்ரேட் பண்ணி ஸோ அந்த பேஜோட வேல்யூவை ஒவ்வொரு வாட்டி நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் பேஜ் இன் ரேஞ்ச் ஆஃப்
ஸோ 1 கமா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 10 20 ஸோ எத்தனை வேணும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 2 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதாவது இப்போதைக்கு எனக்கு ஒரு பேஜ் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு 1 மட்டும் வரும். ஸோ எனக்கு ஒரு பேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கோலன் வச்சுட்டு ஸோ இதை நான் இன்டர்டேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்டேஷன் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஜில் வந்து 1 வரும். ஸோ அந்த 1 வந்து எனக்கு இங்கே பாஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு யூஆர்எல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூஆர்எலுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் ரெக்வஸ்ட் டாட் கெட். ஸோ ஏன் நான் கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கெட் மெத்தடில் போயிருக்கு. ஓகே, இந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெட் ரெக்வஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூஆர்எல் வந்துட்டு ஸோ யூஆர்எல் ஈக்குவல் ஸோ இந்த யூஆர்எல் நான் இதுக்கு செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதனுடைய கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா .content இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்னோட HTML கான்டென்ட்டை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த HTML ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் scrap.py. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த HTML ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HTML சோர்ஸ் கோட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி நான் ஸ்க்ராப் பண்ணணும். ஸோ இதை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டிவ் டேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ஒரு ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ராப் ஆகிருக்கு. பர்டிகுலராக இந்த டிவ் டேக் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இந்த ஹாஸ்டல் லிஸ்ட் என்ற இந்த டிவ் டேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இமேஜஸ், டைட்டில், அட்ரஸ், அப்புறம் என்ன ஹாஸ்டல்ன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் இந்த டிவ் டேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் இந்த டிவ் டேக்கோட கிளாஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய டிவ் டேக் இருக்குது இதில் நமக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HTML ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு தேவையான HTML டேக்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் சூப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சூப் ஈக்குவல் பியூட்டிஃபுல் சூப் ஆஃப். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டாக LXML பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HTML ரெஸ்பான்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் soup.find இந்த பர்டிகுலர் இந்த டிவ் டேக் மட்டும் எடுக்கிறேன். டிவ் ஸோ எனக்கு பர்டிகுலராக இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டிவ் டேக் மட்டும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி ஹாஸ்டல் லிஸ்ட் இந்த டேக்கில் இருக்கக்கூடிய டிவ் டேக் மட்டும் வேணும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு கிடைக்குதா என்னன்ட்டு. ஸோ பைத்தான் scrap.py. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஒரு இதில் இருக்கக்கூடிய எல்லா இந்த டிவ் டேக்கில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுக்க போகிறேன். ஓகே, அதாவது இந்த எல்லா ஹாஸ்டல் டீட்டெயில்ஸும் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் பர்டிகுலராக ஃபைண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் டிவ் டேக் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டிவ் டேக் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா find_all யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ find_all என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவ் டேக்கையும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் போட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஹாஸ்டல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹாஸ்டல் லிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவ் டேக்கையும் எடுத்து இந்த லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹாஸ்டல் லிஸ்ட்டுன்ற இந்த வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹாஸ்டல் லிஸ்ட்டுன்ற இந்த வேரியபிளை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஹாஸ்டல் இன் ஹாஸ்டல் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஹாஸ்டல். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஐட்ரேட் ஆகும். ஸோ இதுலேருந்து எனக்கு ஐட்ரேட் ஆகி வரும்போது எனக்கு பர்டிகுலராக எனக்கு என்னென்ன வேணுன்றதை நான் இதுலேருந்து கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஹாஸ்டல் நேம் தேவை. ஸோ ஹாஸ்டல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு H2 டேகில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த H2 டேக் வந்து நிறைய டேக் இருக்கலாம். ஸோ பர்டிகுலராக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் நேமாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் ஹாஸ்டல்
டாட் ஃபைண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா h2 டேக்கில் இருக்குது. ஸோ h2 ஸோ கிளாஸ் வந்து என்ன கிளாஸ்னால் நான் காப்பி பண்ண கிளாஸ் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஹாஸ்டல் நேம் இருக்கக்கூடிய டேக் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக கெட் பண்ணியிருக்கா இல்லையான்றதை. ஸோ நான் பண்ணுறேன்னா இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஹாஸ்டல் நேம் டேக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இந்த ஹாஸ்டல் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு, நன் டைப் எரர். ஓகே, ஸோ இது ஏன் இந்த எரர் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட்ன்ற மெத்தடால் இந்த h2 டேக்கை வந்து ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ நமக்கு நன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலான்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஹாஸ்டல் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இஃப் ஹாஸ்டல் நேம் ஸோ இது வந்து நன்னா இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹாஸ்டலோட டெக்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இந்த ஹாஸ்டல் நேமில் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஹாஸ்டல் நேம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு கரெக்டாக அந்த ஹாஸ்டல் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஹாஸ்டல் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ இதுமாதிரி நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து இது பாய்ஸ் ஹாஸ்டலாக கேர்ள்ஸ் ஹாஸ்டலான்றதை கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா இந்த மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் டேக் மட்டும் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேன் டேக்கில் இருக்குது. ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஸ்டல் டாட் ஃபைண்ட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேன் டேக்கை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பர்டிகுலராக எனக்கு இந்த ஜெண்டர் டேக் மட்டும் நான் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் நேம் வந்து ஜெண்டர் டேக்ன்றதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கை ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேம் ப்ராசஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜெண்டர் ஈக்குவல் இஃப் ஜெண்டர் இன்கேஸ் இதில் டேட்டா இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும்னா என்னுடைய டெக்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் எடுக்கும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜெண்டர் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன டேக்கில் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவ் டேக்கில் இருக்குது. ஸோ இதனுடைய கிளாஸ் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதனோட கிளாஸ் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டி ஹாஸ்டல் பின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹாஸ்டல் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஸ்டல் டாட் ஃபைண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவ் டேக்கில் இருக்குது. ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் காப்பி பண்ண கிளாஸ் நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சேம் இதே கண்டிஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேரியபிள் நேம் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹாஸ்டல் நேமையும் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜ் எடுக்கணும். ஓகே, ஸோ நான் அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் டேக் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிவ் டேக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இமேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இமேஜோட லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு இதை நான் தனியாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு பர்டிகுலராக அந்த இமேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் லிங்க்கோட டேக் அடிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பர்டிகுலராக நான் இந்த கிளாஸ் நேம் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவ் டேக்கில் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் இமேஜ் ஈக்குவல் ஹாஸ்டல் டாட் ஃபைண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவ் டேக்கில் இருக்குது. ஸோ டிவ் ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் காப்பி பண்ண கிளாஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சேம் கண்டிஷனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹாஸ்டல் அட்ரஸ்ன்றதை நான் ஹாஸ்டல் இமேஜ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ஆட்ரிபியூட் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே ஸோ இந்த டேட்டா -image -sourceன்ற இந்த ஆட்ரிபியூட் எடுக்க போகிறோம். அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜோட URL இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ பர்டிகுலராக ஒரு டேக்லேருந்து நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணுறதுக்கு .getன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணலாம். ஓகே ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம எப்படி நம்ம டிக்ஷனரியிலேருந்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா .get மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆட்ரிபியூட் நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இந்த URL மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஜெண்டர். ஸோ ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெண்டர்னு ஒரு வேரியபிளில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து வச்சுருக்கோம். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா ஜெண்டர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி ஹாஸ்டல் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் நேமை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஹாஸ்டல் நேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் நேம்னு ஒரு வேரியபிளில் நமக்கு அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் அட்ரஸ். ஓகே ஸோ ஹாஸ்டல் அட்ரஸ். ஸோ அது வந்து நம்ம ஹாஸ்டல் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஹாஸ்டல் இமேஜோட லிங்க் இருக்குது. ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஹாஸ்டல் IMGன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ். ஓகே ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரியாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெண்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த /n/t அதாவது நியூ லைன் டேபை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பாய்ஸா கேர்ள்ஸ் ஹாஸ்டலான்றது நமக்கு இது நடுவில் இருக்குது. /n/t எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே strip.stripனு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த ஸ்பேஸ் /n/t இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணும். ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த /n/t எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு CSV ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இதை CSV ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு CSV மாடியூல் தேவை. ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா CSV மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே CSV ஃபைல் ஈக்குவல் ஓப்பன். ஸோ CSV மாடியூல் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ CSV மாடியூல் பற்றி தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னாலும் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே .csv. ஸோ இதை வந்து நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ ரைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்துட்டு CSV மாடியூல் யூஸ் பண்ணி நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் ரைட்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டர் ஸோ CSV ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கி நம்ம அப்படியே ரைட் பண்ண முடியும். ஓகே ஸோ ரைட்டர் ஆஃப். ஸோ இந்த CSV ஃபைல் ஆப்ஜெக்ட்டை நான் இதில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்ட் நேம்ஸ் வந்து செட் பண்ணணும். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் நேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலம் நேம்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா ஸோ CSV ஃபைலில் காலம் நேமாக எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம இந்த டிக்ஷனரியில் கொடுத்துருந்தோம்ல கீஸ் எல்லாமே ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். இது தான் நமக்கு காலம் நேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெண்டர். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் நெக்ஸ்ட் ஹாஸ்டல் இமேஜ். ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த காலமோட நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணணும். ஓகேங்களா அந்த CSV ஃபைலில். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேம் எல்லாத்தையும் ரைட் பண்ணுறதுக்கு
ஸோ ரைட்டர் டாட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஹெடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது இந்த கிளாஸில். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த காலம் நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் பண்ணும். இது நான் இந்த மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நமக்கு ரைட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் ரைட் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு இந்த ரைட்டர் ஆப்ஜெக்டில் ரைட்டர் டாட் ரைட் ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம இந்த டிக்ஷனரி இன்புட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த காலத்துக்கு நமக்கு இந்த டேட்டாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் scrap.pyன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஸோ இதில் வேறு எந்த ஃபைலுமே இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் scrap.py கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா எல்லாமே ரைட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் டாட் சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைட் ஆகிருக்கு. ஓகே, பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கு. ஒரு லைனாக ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஸோ பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது இந்த ஓப்பன் மெத்தடில். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எம்டியாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ எம்டியாக கொடுத்துட்டு இப்போ நான் அகெயின் ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ அகெயின் ரன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஜெண்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் நேம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ், ஸோ அப்புறம் இந்த இமேஜோட லிங்க். ஓகே, ஸோ கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பர்டிகுலராக ஒரு பேஜோட டேட்டா எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணலான்னா இங்கே நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த லோட் ஆகி வரக்கூடிய 10 பேஜஸோட டேட்டாவாக எடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் 10 பேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டல் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் 10 பேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரெக்கார்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பெங்களூரோட ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சிட்டி கூட கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த சைட்டை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.